ரிட்டையர்மெண்ட் வந்து அது வந்து ஒரு ஒரு சொர்க்கம். அது ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது ஒரு சொர்க்கம். ஓகே. இப்போ எனக்கு வந்து ஒரு 2 lakhs பென்ஷன் வருது, ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் வருது அப்படின்னு வச்சுக்கலாமே. அது வந்து அவ்வளோ சேர்க்குறது, அவ்வளோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் சேர்க்குறது ஈஸி இல்லை. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இருக்கிறதே கஷ்டம். ஓகே. அது தெரிஞ்சுக்கவே இல்லை, தெரிஞ்சால் ரொம்ப பயப்படுவோம். அதனால ஜாலியாக இருக்கும். பல விஷயங்களை கஷ்டத்தை தெரிஞ்சுக்காதனாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தெரிஞ்சுக்க ஆரம்பித்தா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சுன்னா, அறிவு வந்துச்சுனாலே நம்ம வந்து சீரியஸ் ஆகிடுவோம். கரெக்ட். அப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றி ஒரு சின்னதாக தெரிஞ்சுக்கோங்க. 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணணும். ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே. 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 30,000 சம்பளம்னா 2,000 ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இது யாருக்கு எடுத்து வைக்கிறீங்க? இந்த யங்கர் யூ ஹாவ் டு டேக் கேர் த ஓல்டர் யூ. வயசான உங்களுக்காக தான் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. உங்களையே நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ வழின்னா யார் தான் பார்த்துக்குவா? நீங்கள் வேறு யாரையும் பார்த்துக்க வேணாங்க, டொனேஷன் கொடுக்க வேணாம், சேரிட்டி பண்ண வேணாம், எதுவும். முதல்ல உங்களுக்கு 2,000 எடுத்து வைங்க. ஒன்று. சரி, இந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டே வரோம். 25 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகிற ஒரு பிளான் இருக்குது. 30லேருந்து 55 வயசோ அல்லது 50 வயசோ. 50 வயசு வச்சுக்கோங்க, லெட் அஸ் கன்சிடர். 50 வயசில் பணம் தேவை. அப்போ அந்த 20 வருஷம் பணம் சேர்க்கும்போது என்னென்ன ஹர்டில் வருது? இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையலாம், அந்த பணம் செலவாயிடலாம், அந்த வேறு க்ரைசிஸ் வந்துடலாம், வேலை போயிடலாம். ஸோ அந்த பணத்தை கார்பஸை சேர்க்கறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு 20 வருஷம் நீங்கள் சேர்க்குற கார்பஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்பஸ் தான் ரிட்டையர்மெண்ட்டோட மூலம். அதுதான் வந்து அதோட பேசிக். இப்போ நீங்கள் ஒரு 2 கோடி சேர்த்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 6% இன்ட்ரெஸ்ட் 2 கோடிக்கு 1 லட்சம் எவ்வளோ வரும்? 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு வரலாம். ஓகே. 12 lakhs வரும். இப்போ மாதம் 1 லட்ச ரூபா பென்ஷன். உட்காந்து சாப்பிட்லாம்.